ஒரு மனிதர் இருந்தார். அவருக்கு ஒரே ஒரு மகன் இருந்தார். அவர் தன்னுடைய முழு மனதோடும் அவனை நேசித்தார். ஏனென்றால் அவருக்கு அவனை தவிர வேறு யாரும் இல்லை. அவனுடைய மனைவி தன்னுடைய 2வது பிரசவத்தின் போது இறந்து விட்டாள். ஆகவே அவனுக்கு அவனுடைய மகனை தவிர வேறு ஒருவரும் இல்லை. அந்த மகன்தான் அவருக்கு அனைத்துமாய் இருந்தான். அவருடைய மகன் அவருக்கு ஒரு மகன் மாத்திரமல்ல, ஒரு பெரிய பொக்கிஷமாக இருந்தார். அவர் தன் மகனோடு விளையாடுவதை மிகவும் அதிகம் நேசித்தார். ஆகவே ஒரு நாள் தான் பணிக்கு செல்லும்போது அவனை கூட அழைத்து சென்றார். இவர் ஒரு ரயில்வே கம்பெனிக்கு பிரிட்ஜ் ஆபரேட்டராக பணி செய்து வந்தார். எப்போதெல்லாம் பாலத்திற்கு அடியில் கப்பல் செல்லுமோ அப்போதெல்லாம் அவர் அந்த பாலத்தை திறந்து விட வேண்டும். அவர் எவ்வளவு மும்முரமாக வேலை செய்தாலும் தன் மகனின் மீது ஒரு கண் எப்போதும் வைத்திருந்தார். தன் மகன் ஆற்றின் அருகே மீன் பிடித்து கொண்டிருப்பதை கண்ட அவர் அந்த பிரிட்ஜினுடைய மெயின்டெனன்ஸ் ஒர்க்கை செக் பண்ண விரும்பினார். அவர் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது ரயில் ஒன்று வருவதை உணர்ந்தார். அந்த ரயில் அவர் எதிர்பார்த்த நேரத்தை விட முன்பதாகவே வந்திருந்தது. ஆகவே அவர் அந்த பிரிட்ஜை மூட நேரிட்டது. ஆனால் அவருடைய மகனை பார்த்தால் அவருடைய மகனை காணவில்லை. மகன் எங்கே இருந்திருப்பான்? அவர் மறுபக்கத்தில் பார்த்தபோது மகன் பற்சக்கரத்தின் அருகே விளையாடி கொண்டிருந்தான். திடீரென கீழே விழுந்து விட்டான். இந்த பிரிட்ஜ் ஆபரேட்டருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவர் அப்படியே திகைத்து போனார். பயணிகள் அடங்கிய ரயில் முக்கியமா அல்லது தன் மகன் முக்கியமா என யோசித்தார். பிதாவாகிய தேவனும் இப்படியே ஒரு முடிவை எடுக்க நேர்ந்தது. இந்த உலகத்தின் மக்களை காப்பாற்றவா அல்லது தன்னுடைய மகனை காப்பாற்றவா என்று. அவர் உலக மக்களையும் பார்த்தார், தனது மகனாகிய இயேசு கிறிஸ்துவையும் பார்த்தார். அவர் உலக மக்களையும் பார்த்தார், தனது மகனாகிய இயேசுவையும் பார்த்தார். அவர் உலகத்தை பார்த்தார், தன் மகனாகிய இயேசுவையும் பார்த்தார். சிலுவையில் தொங்கிய தன் மகனை நோக்காமல் உலகத்தின் மக்களை அவர் பார்த்தார். உன்னையும் என்னையும் அவர் பார்த்தார். கண்களில் கண்ணீரோடு அந்த லிவரை இழுத்து தன்னுடைய மகனை நசுக்கி போட்டுவிட்டார். தனது மகன் வலியால் அலறுவதையும் ஓலமிடுவதையும் அவர் உணர்ந்தார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அது ஒரு வலி நிறைந்த காட்சியாக இருந்தது. ஆனால் முடிவெடுக்க வேண்டியிருந்தது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். நாம் ஒரு நல்ல ரம்மியமான நோக்கமுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டுமென அவர் விரும்புகிறார். ஆனால் நாம் வாழ்க்கையை தொலைத்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். போதையிலேயே வாழ்க்கையை செலவழிக்கிறோம், தூக்கத்திலேயே செலவழிக்கிறோம். இப்படிப்பட்ட வாழ்க்கையை தேவன் நம்மிடம் விரும்பவில்லை. இந்த வாழ்க்கைக்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய கிரயத்தை இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக்கொள்ளவில்லை. நம்முடைய எதிரியாகிய பிசாசு தொடர்ந்து நம்மை வஞ்சித்து கொண்டே இருக்கிறான். நீ அந்த ரட்சிப்பை பெறுவதற்கு தகுதியுள்ளவன் அல்ல என்று, ஒருவரும் உன்னை நேசிக்கவில்லை என்று, ஒருவரும் உன்னை மேல் அக்கறை செலுத்தவில்லை என்று. ஆனால் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இவைகள் அனைத்தும் பிசாசின் பொய். ஆனால் தேவன் நீங்கள் பாவியாக துரோகியாக இருந்த போதிலும் உங்களை நேசிக்கிறார். தேவன் நம் மீது வைத்திருக்கிற அன்பை விட்டு எது பிரிக்க முடியும்? மரணமோ சாவோ, நிகழ்காலமோ வரும் காலமோ, உயரமோ தாழ்வோ, எதுவும் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. அருமை நண்பரே, தேவன் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்கள் மீது அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் அவரோடு தொடர்ந்து ஐக்கியத்தில் இருக்க வேண்டும் என அவர் விரும்புகிறார். ஆகவே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொலைத்து விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையை இறைவனிடம் கொடுத்து நீங்கள் அவர் மீது நம்பிக்கையுள்ளவர்களாக இருங்கள். உங்கள் வாழ்க்கை முன்பு இருப்பதை விட தேவனை சார்ந்திருப்பதினால் கண்டிப்பாக பிரகாசமாக இருக்கும். உங்கள் இருதயத்தில் அவரை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையை பிரகாசிப்பிப்பார்.